மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்சோம்னியா, தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை பிரச்சனையில தான் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. இந்த தூக்கமின்மை தான் பல நோய்களுக்கும் காரணமா இருக்குது அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சாதாரண தலைமுடி உதிர்தல்ல இருந்து ஃபேஸ் கருத்து போகுதுங்க, சுருங்குதுங்க, கண் இமைகள்லாம் சுருக்கம் ஏற்படுதுங்க, பார்வை பிளர் ஆகுதுங்க, உதடு வறட்சி ஆகுதுங்க, உங்களுடைய கை கால் உடம்புகள்ல நடுக்கம் ஏற்படுது. இப்படி பல பிரச்சனைகளை சொல்லிட்டு போகலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தூக்கமின்மை. ஆமா, இந்த தூக்கமின்மை வந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான். அதிகப்படியான மன அழுத்தம் நமக்கு தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல பல பிரச்சனைகளை கொடுத்துருது. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு மருத்துவர் இருக்கிறாருங்க. அந்த மருத்துவர் யாருன்னா கல்லீரல், லிவர். இந்த மருத்துவரோட கண்ட்ரோல்ல தான் தூக்கம் இருக்குது. ஏன்னா இந்த மருத்துவர் உள்ள இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த தூக்கம்ன்ற அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு அவர் இயங்க ஆரம்பிப்பார். ஆமா, அதாவது சில ஆன்டிவைரஸ் எல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணப்படும் பொழுது என்ன சொல்லும், வேற எதையுமே நோண்டாதீங்க ஓகேங்களா. ஆமா, நான் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நானே சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ண பாருங்க. ஆமா, அது மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது பாத்தீங்கன்னா லிவர் ஆக்டிவ் ஆகி அது தூக்கம் அப்படின்ற பட்டனை ஆன் பண்ணி நம்மளை தூங்க வச்சு இந்த கிளீன் பண்ற வேலையை பண்ணுங்க. அதனால இரவு முழுவதும் நடக்கக்கூடிய வேலை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை அகற்றக்கூடிய வேலை, தேவையில்லாத பாக்டீரியாஸை அகற்றக்கூடிய வேலை. அப்ப அந்த வேலையை நாம பாத்தீங்கன்னா தூங்காம இருந்தோம்னா இந்த வேலை கெட்டு போயிடும். அதனாலதான் இந்த தூக்கமின்மை பல நோய்களை கொண்டு விட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப தூக்கமின்மையை நாம சரி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் போகணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அந்த காலத்துல நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க. அவங்க அதிகாலையிலேயே எழுந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் மாலை பாத்தீங்கன்னா 6 மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. 6 மணிக்கு மேல குடும்பத்தோட கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்தது. அப்ப நேரடியாக பேசப்படும் பொழுது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில போச்சு. ஈஸியா பாத்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆயிட்டாங்க. காலையில போகும் பொழுது கணவனும் மனைவியும் சண்டை போட்டு போனாலும் மாலை 6 மணிக்கு மேல வந்த பிறகு கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா அங்க சரியாயிருது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல வந்தாலும் ஃபுல்லா செல்போனு, அவர் ஒரு செல்போனு, இவர் ஒரு செல்போனு. இவங்க நைட்டு 9 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க செல்போன்லயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும், அல்லது அதுக்குள்ள யூடியூப் அல்லது கேம் விளையாடுறது அப்படின்ற மாதிரியும் இன்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குழந்தைங்களும் அதையே தான் காப்பி அடிக்குது. அது போல நைட்டு 10 மணி வரைக்கும் கூட இன்னைக்கு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்ப 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வேலை பார்க்கறதுல ஒரு திருப்தியின்மை அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்குது சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒரு 6 மணிக்கு மேல வேலையை முடிச்சுட்டு அவங்க கலந்துரையாடல் பண்ணும் பொழுது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா போயிடும். 6 மணிக்கே வேலை பார்க்குற இடத்துல இருந்து வர்றதுனால திரும்ப நீங்க வேற விஷயத்துல கவனம் செலுத்துறதுனால வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அப்ப இதற்கான கேப்பே கொடுக்காம காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம வேலையிலேயோ அல்லது மற்ற பிரச்சனைகளிலேயோ கவனம் வச்சு 10 மணி வரைக்கும் வச்சிருக்கப்படும் பொழுது அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. நிறைய பேர் வயசாயிருச்சு, எல்லாமே ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க, ஆனா அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. என்னன்னா, குழந்தைய எப்படியாவது நல்லபடியா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே குறிக்கோளா இருந்து அதே போல குழந்தைய நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு பேரன் பேத்தி எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு காவலா மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா வயசான பாட்டியும் வயசான தாத்தாவுமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வயசு ஆயிடுச்சுனாலே 60 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்க பேரன் பேத்திகளோட விளையாடக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்க. அன்னைக்கு இதெல்லாம் கடைபிடிச்சோம். ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க. எனி டைம் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைன்றது இருக்கும். ஆமா ஆமா, மகன் உள்ள பேத்தி, அப்புறம் அவங்களுடைய பேத்தி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா அப்படி இருக்கும். அப்படிதான் வாழ்ந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லை பாருங்க. சின்ன குழந்தைகளுக்குமே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது, ஒரே தலைவலியா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு.
பாருங்க, படிக்கிறது கூட ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்ம நல்ல காலையில 8 மணி வரைக்கும் 8:30 வரைக்கும் வீட்டிலேயே வந்து நல்லா விளையாண்டுட்டு 8:30 மணிக்கு மேல ஸ்கூலுக்கு கிளம்பி 9:30க்கு தான் ஸ்கூலுக்கு போவோம். 9, 9:15. இன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு அவங்க அம்மா வந்து சாப்பிடுறா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திணிச்சு 7 மணிக்கே இன்னைக்கு போயிட்டு ஸ்கூல் வேன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் சில குழந்தைகள் 6 மணிக்கே ஸ்கூல் வேன்ல ஏறுது. அப்பனா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கும்? காலைல சாப்பாடு என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும்? கொண்டு போய் ஒரு கோழியை கோழி கூண்டுல வச்சு வளர்க்குற மாதிரி இன்னைக்கு குழந்தைய கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடம்ன்ற அந்த கூண்டுக்குள்ள 6 மணிக்கே அனுப்பி வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கடைசியில் அது முடிஞ்சு வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 5, 5:30 ஆயிடுது. அதுக்கப்புறம் உடனே ஒரு டியூஷன் முடிஞ்சு வந்தோன்னா இன்னொரு டியூஷன், திரும்ப வீட்டுக்கு வந்தையா ஹோம்ஒர்க்கு முடிச்சுட்டு படு. எப்படி இருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கலா வந்து விளையாடக்கூடிய தன்மையே இன்னைக்கு போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து விளையாண்ட விளையாட்டுகள் எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை போக்குற மாதிரி விளையாட்டுகள் தான் இருக்கும். தன்னை மறந்த நிலையில் விளையாடுற மாதிரி விளையாட்டுகளாக இருந்தது. எனக்கு இல்லை பார்த்தீங்களா? அப்போ எதெடுத்தாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வர்ற மாதிரி வேலைகளாக நம்ம வந்து சுற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் உள்ள போனா நமக்கு தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அப்ப இதுல இருந்து வெளியில வர்றது எப்படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்னு நீங்க முதல்ல நினைக்கிறீங்க. அதை முதல்ல மாத்துங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆப்போசிட்ல இவர்னாலதான் இப்படி நடந்துருச்சு, கணவர்னாலதான் நடந்துருச்சு, மனைவினாலதான் நடந்துருச்சு, என்னோட ஓனர்னாலதான் நடந்துருச்சு, சூப்பர்வைசர்னாலதான் நடந்துருச்சு, கீழே வேலை பார்க்கறதுனால நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மற்றவர்கள் மீது பழிய போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா இது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? ஆமா. ஆனா இதற்கு காரணம் வந்து நாம தான் அப்படின்றத உணர்ந்துட்டாலே அந்த இடத்துல இது ஸ்ட்ரெஸ்ஸா பதிவாகாது. உங்களுக்கு அது அனுபவ பாடமாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆப்போசிட்ல இருந்து இன்னொரு கட்டிங்ல இன்னொரு 2 வீலர்கார் வந்துட்டாரு. 2 பேருமே வேகமா போனீங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே பிரேக் போட்டு நிப்பாட்டீங்க முட்டாம. ஓகேங்களா? ஆனா 2 பேருமே சடனா ஆப்போசிட் பார்ட்டியை வைவோம். நீ பார்த்து வந்திருக்க மாட்டியா, நீ சிக்னல் போடாம வந்துட்ட, நீ கை காமிக்காம வந்துட்ட, நீ அலாரம் கொடுத்துருக்கலாம்ல, நீ முன்னாடியே இது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துவோம். ஓ மேலதான் தப்பு, ஓ மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதோட தான் முடிஞ்சிருச்சானா நம்ம வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரத்துக்கு அதுதான் மண்டையிலே ஓடும். அவன் பாரு, அவன் வந்ததே ராங் ரூட்டு, ஆனா நம்மள குறை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே. சரிங்களா? பாருங்க, இது ஸ்ட்ரெஸ் உள்ள ஏறிடு. சரிங்களா? அந்த இடத்துல முதல் வார்த்தையா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முதல் கேட்கப்படும் பொழுது 2 பேருமே சாரிங்கன்னு கூல் ஆகிட்டு போயிடலாம். ஸ்ட்ரெஸ்ஸை இப்படிதான் நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு நம்மனாலதான் இது நடந்துருச்சு, நம்ம இனிமேல் இதை மாத்திக்கிறோம் அப்படின்ற நிலை வந்துட்டால் இது ஸ்ட்ரெஸ்ஸாக பதிவாகாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இரவு படுக்கப்படும் பொழுது திரும்ப அந்த 2 வீலர்ல இடிச்சவரு ஞாபகம் வரும். காலையில நம்ம கூட சண்டை போட்டவங்கள ஞாபகம் வரும். ஓகேங்களா? நம்ம யாரு கூடயா சத்தம் போடுறதுனா ஞாபகம் வரும். அதுதான் உள்ள ஓடும், உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இதை முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் மாத்துங்க. அடுத்தது, இரவு படுக்க போகப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்னா அதற்கு நீங்க தயாராகணும். ஓகேங்களா? ஆமா. வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா வேலையில் உள்ள ஓட்டங்கள் தான் ஓடும். உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா நாளைக்கு காலைல அவரை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் இதை முடிச்சிடணும், காலைல எந்திரிச்சோன்னா அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு நாளை கழிச்சுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு என்ன வேலையோ அதுதான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, வேலையை முடிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்ப வந்து ஒரு 1 hour ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுடு தண்ணியில ஒரு குளியல் குளிங்க. ஓகேங்களா? ஆமா. பச்சை தண்ணியில குளிச்சா நல்லது தானே. பச்சை தண்ணியில குளிச்சா உங்களை சுறுசுறுப்பாக்கிறோம், தூக்கம் வராது, ரொம்ப எனர்ஜி ஆயிருவீங்க. நீங்க சுடு தண்ணியில குளிச்சு பாருங்களேன், அப்படியே உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு தயாராயிரும், உடம்பு தூங்குவதற்கு தயாராயிரும். அதனால இரவு தூங்குவதற்கு முன் ஹாட் வாட்டர்ல ஒரு குளியல் எடுத்துங்க. குளியல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் படுங்க. இப்ப ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் போக்கணுங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இது உள்ள போய் நல்லா உட்காந்துக்குச்சு, நான் படுத்தாலே எனக்கு அப்படிதான் தாட்ஸ் எல்லாம் வருது, இந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து நான் வெளியில போயிட்டு ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும் அப்படின்னா அதற்கு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை நாம தினமும் இரவு தூங்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதாவது இது எப்படி இருக்கும்னா
அப்படியே டோட்டலா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பாடியவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூங்குற மாதிரி இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்கும் இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கனவு தொல்லைகள் இல்லாத ஒரு தூக்கத்திற்கு கொண்டு போய் விடும். காலையில நல்ல தெளிவா நம்ம இருப்போம். அது மாதிரி அற்புதமா நம்மளை தூக்கத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதாவது ஜாதிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதிக்காய் பவுடரா வாங்கிக்கோங்க. அதே போல மாசிக்காய் மாசிக்காய் இருக்கு இல்லையா, அந்த மாசிக்காயோட பவுடர் வாங்கிக்கோங்க. ஜாதிக்காய் பவுடர், மாசிக்காய் பவுடர் ஈக்குவல் ரேஷியோவில் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதாவது இது ஒரு 50 கிராம்னா இது ஒரு 50 கிராம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டப்பால வச்சுக்கோங்க. ஓகே. இதை நைட்டு படுக்கும் பொழுது ஒரு 1/4 ஸ்பூன் எடுங்க. போதும். ஒரு 1/4 ஸ்பூனு அப்படியே ஒரு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. என்ன மாதிரி தூக்கம் வருதுன்னு பாருங்க. மிக அற்புதமா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நாள்லயே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறத நீங்க முக்கியமா ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இரவு தூக்கம்ன்றது நம்ம நல்ல டீப்பா இருக்கும். அப்படி நீங்க படுத்த பொசிஷன்லயே படுத்திருந்தேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். காலையில எந்திரிக்கும் பொழுது நீங்க மீண்டும் கலகலன்னு எந்திரிப்பீங்க. ஓகேங்களா? ஆமா. இந்த ஒரு மூலிகையை தினம்தோறும் இரவு எவ்வளவு நாளைக்குங்க சாப்பிடலாம்? லைஃப் டைம் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். பட் எல்லாமே ஒரு அளவு தானேங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தானே. ஓகே. இது பழக்க வழக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழக்கமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. அப்ப பழக்க வழக்கத்தை மாத்துற வேலையை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப 9 to 10க்குள்ள போய் நீங்க பெட்டுக்கு போய் படுத்துட்டு அந்த சமயத்துல சுடுதண்ணில குளிச்சுட்டு படுத்துட்டு இந்த சூரணத்துல ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிட்டு உங்களுடைய வழக்கத்தை மாத்தி இந்த பழக்கமா கொண்டு வந்தீங்கன்னா, பழக்க வழக்கமா கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு இந்த சூரணம் கூட இல்லாம ஓகேங்களா, இயல்பாக நீங்க போய் படுத்தோன்னு தூக்கம் வர மாதிரி வந்துருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா கழிய ஓகே, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்த குப்பைகள் வெளியேற நீங்க போய் படுத்த உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க. அது மாதிரி நீங்க நல்லா இரவு படுத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஓகேங்களா, அந்த இரவு முழுவதும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க, படுத்தா காலையில விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு எந்திரிச்சேன். ஆமா, ஏன்னா நல்ல தூக்கம் அப்படின்றது என்னன்னா, நீங்க படுத்துட்டு காலையில எந்திரிக்கிறீங்க பாருங்க, எந்திரிச்சுட்டு இது பகலா இரவான்னு திருன்னு முழிப்பாங்க பாருங்க, அதுதான் நல்ல தூக்கம். காலையில எந்திரிச்சு ஐயோ என்ன சாப்பிட்டேன்னா மதியம் சாயந்தரம் அங்க வேற போகணுமே அப்படின்னு, காலையிலப்பா எந்திரிச்சு பல்ல விளக்கணும். நீங்க மதியம் ஒரு சில சமயம் அப்படி தூங்கிட்டு திடீர்னு காலைல எந்திரிச்ச மாதிரி நினைச்சு எந்திரிச்சு பல்லு விளக்கணும் அப்படின்பாங்க. அப்ப இது பகலா இரவான்னு சொல்லி ஒரு டவுட்டோட காலைல எந்திரிப்பீங்க பாருங்க, அந்த தூக்கம் தான் நீங்க டீப்பா தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன குழந்தைகள்ல தான் நமக்கு நடந்திருக்கும். இது நடக்கணும்னா அதுக்கு இது ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இதை நீங்க பயன்படுத்தி நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை கழிவுகளை நீங்க வெளியேற்றி உங்களுடைய நீண்ட நாள் நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.